ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையில் ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தன் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து கொண்டிருந்தார். மருத்துவமனை வந்தடைந்ததும் அந்த பெண்ணிடம் தன்னிடம் இருந்த ஒரு குடையை கொடுத்து, இதை வைத்துக்கொண்டு பத்திரமாக உள்ளே போமா என்று கூறினார். அந்த பெண் நெகிழ்ச்சியுடன் கேட்டாள், அண்ணா, இந்த குடையை நான் எப்படி உங்களிடம் திரும்பக் கொடுப்பது? அதற்கு அந்த ஆட்டோக்காரர் சிரித்தபடி சொன்னார், பரவாயில்லைமா, இதை யாருக்காவது தேவைப்படுபவர்களிடம் கொடுத்துவிடு என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். அந்த பெண் வாசலில் ஒரு பெரியவர் மழையில் நனைய அஞ்சி ஒதுங்கி நிற்பதை பார்த்தாள். உடனே தன்னிடம் இருந்த குடையை அவரிடம் கொடுத்து, ஐயா, இதை கொண்டு போங்கள் என்று சொன்னாள். அந்த பெரியவர் கேட்டார், நான் இதை யாரிடம் திரும்பக் கொடுப்பது? அவள் மெதுவாக சொன்னாள், தேவைப்படுபவர்களிடம் கொடுத்து விடுங்கள் ஐயா. பேருந்து நிலையத்தில் அந்த பெரியவர் மழையில் நனையாமல் இருக்க ஒரு அட்டை பெட்டியை பிடித்துக்கொண்டு கஷ்டப்படும் ஒரு பூக்கார அம்மாவை கண்டார். அவரும் அந்த குடையை அவளிடம் கொடுத்தார். மாலையில் அந்த பூக்கார அம்மா வீட்டிற்கு செல்லும்போது மழையில் நனைந்தபடி ஓடி வந்த ஒரு பள்ளிக் குழந்தையை கண்டாள். உடனே அந்த குடையை அந்த குழந்தையிடம் கொடுத்து அனுப்பினாள். அந்த பெண் குழந்தை மழையில் நனையாமல் தன் வீட்டின் வாசலுக்கு வந்தபோது அவளது அப்பா பதட்டத்துடன் வாசலில் நின்றிருந்தார். ஒரு குடையுடன் பாதுகாப்பாக வந்ததை பார்த்து அவர் நிம்மதியடைந்தார். அந்த அப்பா வேறு யாருமில்லை, முதலில் அந்த குடையை தானமாக தந்த அதே ஆட்டோக்காரர்தான். கதையின் நீதி: நாம் செய்யும் சின்னஞ்சிறு நன்மைகளும் உதவிகளும் ஒரு நாள் நமக்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்பக் கிடைக்கும்.